ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தம்ல விஷ்ணு சித்தருடைய சரித்தம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாலாக்காரங்கிற ஒரு கேரக்டர் அவருடைய மனசில், அம்மா அப்பா சொன்ன அந்த கதைகள், கிருஷ்ணனுடைய கதைகளில் சொல்லின அந்த கேரக்டர் அவருடைய மனசில் பதிஞ்சு அழகான நந்தவனம் கிரியேட் பண்ணி அந்த நந்தவனத்தை ஒரு குழந்தை மாதிரி பாதுகாத்து பலவிதமான மலர்களை க்ரோ பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தானே கட்டி கிருஷ்ணரை பற்றியே நினச்சிண்டு அந்த பக்தியில் தெளிச்சு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயிக்கு சாத்துறது தான் இவருடைய வேலையாக இருந்தது. இப்படியே அவருடைய போயின்ட்டுருக்கு அவருடைய வேலைகள். அப்போது இந்த மதுரையை ஆண்டுண்டு வந்த வல்லபதேவன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப நல்ல மாதிரி அவர் யதா ராஜா ததா பிரஜாங்கிற மாதிரி, ராஜா நன்னா இருந்ததுன்னா மக்களும் சந்தோஷமாக இருப்பா இல்லையா. ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை ஓடின்னு இருக்கு. பக்தியிலையும் ரொம்ப திளைச்சிருக்கார். இப்போ என்ன ஆகுது, இவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, என்னோட அடுத்த ஜென்மம் என்னவா இருக்கும், நான் என்ன ஆகும், எனக்கு நற்கதை அடையறதுக்கு நான் என்ன வழி பண்ணணும், எப்படி நான் வழி தேடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. எப்படி ராஜாக்கு. ஸோ எனி டவுட் ஃபார் ராஜா, இந்த மாதிரி நற்கதி அடையறதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நல்லபடியாக நான் என்னவா இருக்க போகிறேன், அந்த ஜென்மம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பாவம் புண்ணியம் பண்ணக்கூடாது, பாவத்தை பண்ணக்கூடாது, புண்ணியங்கள் தான் பண்ணணும். பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாப்பல் தான் புனரபி ஜனனம் புனரபி மனனம் வரப்போகிறதுன்றது தெரியும். ஆனாலும் அவருக்கு ஒரு டவுட்டு, நான் இவ்வளவு பக்தி செலுத்திண்டு இவ்வளவு நல்லபடியாக ரூல் பண்ணிட்டு இவ்வளவு நல்லாட்சி புரிஞ்சுன்னு வரேனே, என்னோடது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற டவுட் வருது. எல்லா மந்திரிகளையும் கூப்பிடுறார், கவி ஜனங்களை எல்லாம் கூப்பிடுறார், லேர்ன்டு ஸ்காலர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறார். இந்த மாதிரி வல்லபதேவன் அனௌன்ஸ் பண்ணுறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் இதை கிளாரிஃபை பண்ணுங்க. என்ன வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே உதறல். என்னத்தை சொல்கிறது, நீ காக்காவை பிறக்க போகிற, நரியா பிறக்க போகிற, புழுவா பிறக்க போகிற அப்படின்னு நான் சொல்லுவா ராஜா கிட்டக்க. என்னத்தை சொல்கிறது, இல்லை நீ அந்த மாதிரி சொன்னியே அந்த மாதிரி ஆப்போர் தான் அவர் பார்த்துட்டு இருக்க போகிறாரா. இந்த சரமக்கவி பண்ணுன்னு சொன்னார் ராஜா, அந்த மாதிரி இவர் வந்து என்ன ஆப்போறேன்னு தெரியாதுன்னு கேட்டால், என் நற்கதி அடையிறதுக்கு வழி என்ன, நற்கதி அடையிறதுக்கு வழின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று டிஸ்கஷன் பண்ணிக்கிறா. ஓப்பன் அவுட் பண்ணி யாருமே தைரியமாக சொல்ல முடியல. எப்படி சொல்கிறது ராஜா கிட்டக்க. இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாளில் 2 நாள் ராஜா வந்து என்ன பண்ணுறார், ஒரு அனௌன்ஸ் பண்ணுறார். ஒரு ஒரு கம்பி, ஒரு பெரிய கம்பி மேலே கட்டி ஒரு பொற்கிழி, ஒரு பெரிய பொற்காசுகள் அடைஞ்ச ஒரு பேகு, அந்த பேக் அங்கே கட்டி தொங்க விட்டுட்டு ஊரில் இந்த முரசு கொட்டி அனௌன்ஸ் பண்ணுறார். இந்த என்னுடைய டவுட்டுக்கு யார் கிளாரிஃபை பண்ணி பண்ணுறேளோ அந்த பொற்கிழி இருக்கக்கூடிய அந்த பேகு தானாகவே கீழே விழுந்துடும். அதாவது அந்த மாதிரி ஒரு என்னுடைய டவுட் கிளாரிஃபை ஆகிடுச்சுன்னா தானாகவே வந்துடும், ஆர் அதை நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணுறார். அந்த பொற்கிழி இருக்கக்கூடிய பொற்காசுகளுக்காக வேண்டி ஐயோ நான் இது சொல்லாமல் அது சொல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய லேர்ன்டு டிஸ்கஷன் போடுறது. லேர்ன்டு ஸ்காலர்ஸ்குள்ள இவன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார். யார் என்ன சொன்னாலும் இவர் திருப்தியே ஆல வல்லபதேவன் ராஜா. இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் போயிட்டே இருக்கு. அப்போது இந்த முரசு கொட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா, இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. எல்லாரும் ஆஹா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு பேசுகிறா. அப்போ வந்து விஷ்ணு சித்தனுடைய கனவுல கிருஷ்ணர் தோன்றி, ராஜாவுக்கு ஒரு டவுட் இருக்காமே, அந்த டவுட்டை நீ போய் கிளாரிஃபை பண்ண. நீ கேட்டிருக்கியா அந்த டவுட் என்னன்னு, உனக்கு தெரியுமா, ஒரே அமளி துமளி படுறதே அப்படின்னு கனவுல கிருஷ்ணர் தோன்றார். நான் வாட்டுக்கு நந்தவனத்தில் பூவை பொறிச்சுண்டு மாலையை தொடுத்து உங்களுக்கு போட்டுருக்கேன் கிருஷ்ணா, உனக்கு நான் போட்டுருக்கேன், என்ன போய் சொல்கிற, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இல்லை நீ போ, நான் இன்ஃபர்மேஷன் நீ போய் சொல்லு, நான் உனக்கு உன் நாக்கில் இருந்து நான் வந்து உனக்கு உதவுறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார். இல்லை நான் எனக்கு இதுவாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பொற்காசுகளுக்கு மேலெலாம் எனக்கு ஆசையே இல்லை, எனக்கு இதெல்லாம் என்னை விட்டுடு கிருஷ்ணா, நான் வாட்டுக்கு என்னுடைய பூத்தொடுத்துன்னு பண்ணியிருக்கேன். இவர் பேசுகிறார் கனவுலையே. கிருஷ்ணருக்கு பதில் உடனே கிருஷ்ணர் ஒரு ஆர்டர் மாதிரி, நீ போ விஷ்ணு சித்தா,
மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே வேறு வழி என்ன இல்லையா, தட 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 தடன்னு இவர் மதுரையை நோக்கி போகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை தானே போகிறார். போனால் இவருக்கு அங்கே போய் நிற்கிறது தான் தெரியும். அங்கே போய் ராஜாவுடைய கோர்ட்டில் சபையில் நின்னது தான் இவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவர் என்ன பேசினார் அப்படிங்கிற சித்தமே இவருக்கு இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து ஆட்டி படைக்கிறது கிருஷ்ணன். என்ன சொன்னார் பதில், அவர் ராஜா அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆனாரா, அவருக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆனாரா, அந்த பொற்கிழி தானாக விழுந்துதா, என்ன நடக்குதுங்கிறத நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.